மதுரை மாவட்டம் சங்குடி கிராமத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பார்க்க வந்த நிலையில் மேடையில் ஏற முயன்ற அவரது ஆதரவாளர்கள் தடுத்து நிறுத்திய பெண் காவல் ஆய்வாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் மகேஸ்வரன் இணைகிறார். வணக்கம் மகேஸ்வரன், விவரம். காளைகளும் 500க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர். மதுரை மாவட்டம் சக்குடி கிராமத்தில் ஸ்ரீ முப்புலி சுவாமி கோவில் உற்சவ விழாவை முன்னிட்டு ஆண்டுதோறும் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியானது மிகவும் பிரபலமானதாகும். அலங்காநல்லூர் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிகள் போலவே இங்கு நடைபெறும். ஜல்லிக்கட்டு போட்டியில் ஏராளமான காளை உரிமையாளர்களும் மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். இந்த நிலையில் இன்று நடைபெறும் சக்குடி ஜல்லிக்கட்டு போட்டியானது காலை துவங்கிய நிலையில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியின் போது பரிசு இல்லாத ஜல்லிக்கட்டு போட்டியாக பாரம்பரிய முறைப்படி நடைபெற உள்ள நிலையில் சக்குடி ஜல்லிக்கட்டு போட்டியின் போது அனைத்து காளைகளை அடக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் வேட்டி துண்டு மட்டுமே வழங்கப்படும். பாராட்டப்படுவதாக விழா கமிட்டி குழுவானது அறிவித்துள்ளது. பிரபலமான ஜல்லிக்கட்டு போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 800க்கும் மேற்பட்ட காளைகளும் 500க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர். இந்த போட்டியை பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து துவங்கி வைத்தார். இந்த நிலையில் களத்தில் விளையாடும் காளைகளுக்கும் அதை அடக்கப் போகும் மாடுபிடி வீரர்களுக்கும் மருத்துவ பரிசோதனையானது மேற்கொள்ளப்பட்டு இந்த போட்டியை காண பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.